எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர். என்னை மாறுபாடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர். என்னை மாறுபாடியும் உயிர் தெழும்ப செய்வீர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதாமை ஆண்டவர் கூப்பிடுகிறார். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நீ எங்கே இருக்கிறாய்? இந்த வார்த்தை இன்னைக்கும் அநேகரிடத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. வேர் ஆர் யூ? ஆதாமை குறித்து நாம் வாசிக்கும் போது, அது முந்தைய உள்ள வசனங்கள் எல்லாம் நாம் வாசிக்கிறோம். அந்த அதிகாரத்துல வாசிக்கும் போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாய் தேவன் நியமித்திருந்த இடத்தில் கர்த்தர் வச்சிருந்த அந்த ஸ்தானத்தில் இருந்த ஆதாம் தேவனுடைய சத்தத்தை விட்டு விலகி கர்த்தருடைய சித்தத்திற்கு அகெயின்ஸ்டா ஒரு காரியத்தை செஞ்சு அவன் விலகி போறான். இதோ அந்த வசனத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கும் கர்த்தருடைய சித்தத்திலிருந்தும் கர்த்தருடைய சத்தத்திலிருந்தும் பிரிந்து போன அநேகர் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக வெளிப்படுகிறது, வேர் ஆர் யூ? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நீ எங்கே இருக்கிறாய்? எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காய் நியமித்து வைத்திருக்கிற, கர்த்தர் உங்களுக்காய் முன்குறித்து வைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்கள் பேரில் எவைகளை செய்ய தீர்மானித்திருக்கிறாரோ அந்த திட்டங்களை விட்டு அவருடைய சத்தத்தை விட்டு ஒரு மனுஷன் பிரிந்து போகும்போது தேவனுடைய சித்தம் அவனுக்குள் நிறைவேறாது. தேவனுடைய சித்தம் அவனை கொண்டு நிறைவேற முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னில் நிலைச்சிருந்தன்னு சொன்னா, என் வார்த்தை உன்னில் நிலைச்சிருந்துச்சுன்னு சொன்னா, அது கனி கொடுக்கிற அனுபவத்திற்கு நேராக ஒரு மனுஷனை கொண்டு போகுமா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, நீ எங்கே இருக்கிறாய்? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களுக்காய் முன்குறித்திருக்கிற இடத்தில் இருந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நாம் தேவனை விட்டு விலகி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தேவன் நமக்காய் முன்குறித்திருந்த அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களில் இருந்து வழிவிலகி போகும்போது நாம் அநேக காரியங்களில் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பித்து விடுகிறோம். ஆதாம் தேவனோடு இருந்தவனாய் இருந்திருந்தும் அவன் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் விலகி போனான். இப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒளிந்து கொள்றான். கர்த்தருக்கு முன்பாக அவனால் நிற்க முடியவில்லை. தேவனுடைய சித்தத்தை செய்கிற மனுஷனாக அவனால கம்பீரமா வந்து நிற்க முடியல. ஏன்னு சொன்னா, கர்த்தருடைய சத்தத்திற்கு விலகி போனான் ஆதாம். கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி போனான் ஆதாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்காய் வைத்திருந்த சித்தத்திலிருந்து, ஆண்டவர் உங்களோடு கூட பேசின அந்த வார்த்தையிலிருந்து நீ விலகி போயிருந்த ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், இன்னைக்கு வேர் ஆர் யூ? நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? நீ இருக்க வேண்டியது தேவனுடைய சமூகம். நீ இருக்க வேண்டியது கர்த்தர் உனக்காய் நியமித்திருக்கிற அந்த இடத்தில் இருக்கணும். இன்னைக்கு அவருடைய சித்தம் இல்லாத இடத்திலிருந்து நீ விலகினாய் என்று சொன்னால், கர்த்தர் உனக்காய் எவைகளை முன்குறித்தாரோ அது எல்லாம் தடையாய் மாறிவிடும். ஆண்டவர் உன்னை முன்குறித்திருப்பதற்கு நோக்கம், ஆண்டவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருப்பதன் நோக்கம், உன்னை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் உன் எல்லையிலும், உன்னை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தேசத்திலும் முன்குறித்து வச்சிருக்கிறார். அவர் உன்னை தெரிந்து கொண்டது உன்னுடைய சுய ஆசீர்வாதங்களுக்காகவும் உன்னுடைய சுய திட்டங்களை செய்வதற்காகவும் அல்ல. அவர் உன்னை முன்குறிச்சு வச்சிருக்கிறது உன்னை கொண்டு அவருடைய திட்டத்தை கர்த்தர் இந்த பூமியிலே நிறைவேற்றும்படியாக. அப்போ ஆதாமை ஆண்டவர் முன்குறிச்சிருப்பதற்கு ஒரு பெரிய திட்டம் உண்டா இருந்துச்சு. ஆனால் அவன் அவருடைய சத்தத்தை கேட்க கூடாமல் ஒளிந்து கொண்டான். இதோ அவருடைய சித்தத்தை செய்ய முடியாமல் தன்னை ஒழித்துக் கொண்டான். பிரியமான தேவ பிள்ளைகளே,
ஒளிந்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் உண்டு. தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாம, அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஓட முடியாமல் ஒளிந்து கொண்டிருக்கிற எத்தனை பேர்கள் உண்டு. அத்தனை பேரை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறார், எங்கே இருக்கிறாய், எங்கே இருக்கிறீர்கள்? இதோ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவரிடத்தில் வாருங்கள், அவருடைய சித்தத்தை செய்யும்படி அவரிடத்தில் வாருங்கள். அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார்.